மாயன் மயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்ம ராமானுஜி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. பொதுவாவே பெண்களுக்கு சபரிமலை ஐயப்பன் அவர்களை வணங்கணும் அப்படிங்கிறது பல வருட கனவுகளா இருக்கும். பெண்கள் பொதுவா போகக்கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. இருந்தாலும் அவங்களோட கூடாதுன்னு இல்ல, இந்த காலத்துல போகக்கூடாது. வயதானதுக்கு அப்புறமாவும் இல்ல அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடியும் பெண்கள் போயிட்டு சபரிமலை ஐயப்பன் அவர்களை வணங்குறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், அவரை போய் வணங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பெண்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதுக்காக சபரிமலை ஐயப்பன் அவர்களோட வடிவம் வேறையாவது எங்கேயாவது இருக்கும் இல்லையா? இங்க போய் வணங்குங்கம்மா அப்படின்னு ஏதாவது ஒரு கோவில், ஏதாவது இடம் இருக்கா? ஆபத் பாந்தவா அண்ணாதி ரட்சகா, இதுதான் ஐயன். தத்வமசி என்று சொல்வார்கள். ஐயப்பன் ஐயப்பனை பொறுத்தவரைக்கும் கருணையினுடைய வடிவம், கலியுகத்தினுடைய ஒரு அற்புத சக்தி. ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தார் என்று சொல்வதையெல்லாம் மனம் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் கூட ஒரு நிகழ்வு. அதாவது அர்ஜுனன் தபஸ் பண்றார், தவம் இருக்கின்றார். அந்த இடத்துல சபரிமலையில தவம் இருக்கின்றார், கடுமையான தவம். அந்த பஞ்சபாண்டவர்களாகிய நாங்கள், தர்மமாகிய நாங்கள் வெற்றி பெற வேண்டும், துரியோதனர்களுடைய இவனை எதிர்த்து, அதர்மத்தை எதிர்த்து தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் தவம் செய்கின்றார். யாரு? சிவனை நோக்கி. கடுமையான தவம். தவத்தினுடைய வெளிப்பாடு என் அன்னை பராசக்தியும் என் தந்தை சிவபெருமானும் வருகின்றார்கள். எந்த வடிவத்துல வராங்கன்னா கிராத ரூபம்னு சொல்லுவாங்க. கிராதம்னா வேடன். ஒரு வேடனும் வேடத்தியா அந்த சபரிமலை வருகின்றார்கள். தவம் இருக்கின்ற அந்த அர்ஜுனுடைய பார்க்கின்றார்கள். அவருக்கு அவருடைய தவத்துல மேய்ச்சி அவருக்கு பாசுபதாசம் கொடுக்கின்றார்கள். அந்த நிகழ்வு நமக்கு எல்லாம் தெரியும். அதற்கு பின் அவர்கள் இருவருடைய அன்பின் பார்வையாக வியந்து போகின்றார். தன் துணைவியாகிய பராசக்தியுடைய அந்த வேடத்தை வடிவத்தை பார்த்து, அதே நேரத்தில் என் அன்னை பராசக்தியும் என் தந்தை சிவனினுடைய அந்த வேடுவ வடிவத்தை பார்த்து அழகில் வடிவம். அவர்கள் இருவருக்கும் பிறந்தவர் தான் மாயன், விஷ்ணு மாயன். மாயன் என்று சொல்வார்கள், விஷ்ணு மாயன் என்று சொல்வார். அந்த குழந்தை அங்கு இருக்கின்ற அவர்கள் அங்கு இந்த குழந்தை ஒரு வள்ளி கொடியில் வைத்து விட்டு நகர்ந்து விடுகின்றார்கள். ஏன்னா இறை சக்தி அப்படித்தான். அங்கு வருகின்றால் அந்த வனத்தினுடைய மன்னருடைய மகள், அவர் அந்த குழந்தையை பார்க்கின்றார். ஏற்கனவே இந்த குழந்தை மீது ஒரு பாசம். அந்த குழந்தையை எடுத்து அவள் வளர்க்கின்றாள். ஆனால் அவள் யோசிக்கிறார், நமக்கு திருமணமாகவில்லை, கையில குழந்தை இருந்தா என்று அவள் கலங்கி நிற்கும் பொழுது, இப்போ அவள் ஜென்மத்துல பாத்தீங்கன்னா கைலாயத்துல மகா கணபதி பசியினால் அழும் பொழுது அவளுக்கு முளைப்பால் ஊற்றியவள் தான் அவ கூலி வாகான்னு பேரு. அவளை பார்வதி சபித்து விடுகின்றார். நீ ஒரு பெண், நீ எப்படி அந்த தெய்வ குழந்தைக்கு பால் ஊட்டலாம் என்று அழுது கதறுகின்ற. அம்மா பாசத்தின் காரணமாக, அது பாசம் ஒரு தாயான ஒரு பெண்ணுக்கு தெய்வமாக இருந்த அம்சமாக இருந்தானா சராசரி அம்சமாக இருந்தது. அனைத்து பால் கொடுத்தேன் தாயே என்று கூறிய பொழுது, தேவி நீ பூமியிலே என்னுடைய அம்சம் ஒன்று பிறக்கும், அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி வளர்த்துவா என்று சொல்கின்றார். அப்படி பிறந்தவன் தான் என்னுடைய விஷ்ணுமாயா. விஷ்ணுமாயாவுடைய அம்சம் தான் சபரிமலை ஐயப்பன். காரணம் என்னன்னா, அந்த குழந்தை வளர்கின்றது. கொஞ்சம் ஒரு 7 வயது வளரும் பொழுது பாத்தீங்கன்னா நாரத மகரிஷி வருகின்ற பொழுது அந்த குழந்தையின் அழகையும் அந்த புலியை எடுத்து குட்டிகள் எடுத்து விளையாடுகின்ற வீரத்தையும் பார்த்து வியந்து போகிற. நீ யார் என்று தெரியுமா என்று கேட்டப்ப சொல்லுங்கள் ரிஷி என்று பணிகின்றார். நீ சிவசக்தியினுடைய அம்சம், உன் பெற்றோர் கைலாயத்தில் இருக்கின்றார் என்று கூறியபோது அங்கு போற கைலாயம் போய் பார்க்கும்போது உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சிவனை தரிசித்து வருகின்றார். இந்த வடிவத்தில் சென்றால் அவரை தரிசிக்கலாம் என்று அந்த விஷ்ணுனுடைய வடிவம் எடுத்து உள்ளே போய் சிவனுடைய மடியில் அமர்ந்து கொள்கின்றார். உச்சி முகர்ந்து போகின்றார். மாயனடா நீ விஷ்ணு மாயனடா என்று சிவனால் வழங்கிய பெயர் தான் விஷ்ணு மாயன். அவர் குட்டினா குழந்தை. சாத்தன்ங்கிறது அந்த காலத்துல தெய்வம் சக்தி சாத்தன் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய சாத்தன்கிற பெயர்கள் இருக்காங்க. நம்ம எல்லாம் தப்பா போச்சுட்டா, சாத்தான் வேற சாத்தன் வேற. உடனே பார்வதி தன் அருகே அழைத்து வேலனுக்கு வேல் கொடுத்த மாதிரி ஒரு மந்திர பிறப்பை கொடுக்கின்றார். திரும்பி வருகின்றார். அதுக்குள்ள அவருடைய சகோதரன் பாத்தீங்கன்னா கருங்குட்டி சாத்தன் என்ற ஒரு தெய்வ சக்தி நம்முடைய அன்னையை பிருங்காசுரன் என்ற அசுரன் கைப்பற்ற முயற்சிக்கிறான் என்று கூறிய பொழுது பிருங்காசுரனோடு போரிடுகின்றார். ஒரு போரிட்டு பொழுது பாத்தீங்கன்னா பிருங்காசுரனுடைய இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 391 அஸ்திரங்களே அவர் மீது எய்துகின்றார். அந்த அஸ்திரம் ஒண்ணு ஒரு விரல பட்டு 390 சொட்டு ரத்தம் பூமியில் விழுந்து, ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு சாத்தனாக மாறி அந்த அஸ்திரங்களை எல்லாம் விழுந்து விடுகின்றது. அப்புறமா அந்த பிருங்காசுரனை இவர் அழித்து விடுகின்றார். அப்போ கூலிபாகை ஓடி வந்து மகனை உச்சி முகர்கின்றார்.
உனக்கு என்ன வேண்டும் என்று கோல் கேட்கும் போது அவர் சொல்றார், இறந்து போன என்னுடைய சகோதரர்கள் உயிர் பெற வேண்டும் என்று கூறிய பொழுது அத்தனை பேருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாந்திரிகத்துல மந்திரவாதத்துல அற்புதமான சக்தியினுடைய வடிவம் தான் இந்த 391 சாத்தன்மார்கள். அதனுடைய தலைமை சாத்தான் என்று பார்த்தோன்னா கருங்குட்டி சாத்தான், அதுக்கெல்லாம் தலைவன் விஷ்ணுமாயா. அதான் அவர் தான். நீங்க சபரிமலை சென்று அவரை வணங்க முடியவில்லையே என்று கலங்கி நிற்பவர்கள் விஷ்ணுமா என்று வணங்கலாம். திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் தமிழ்நாட்டுல ஒரு ஆலயம் இருக்கிறதுனா அது விஷ்ணுமாயா ஆலயம் தான். அற்புதமான ஆலயம், எந்த பரிகாரமும் தேவையில்லை. அந்த ஆலயம் சென்று மனமுருக நின்று வழிபட்டாலே போதும். கொடுத்து வைப்பதற்கெல்லாம் எதுவுமே இல்லை. கொடுத்தால் பெறக்கூடிய நிலை இல்லை. நீங்கள் கொடுப்பது அன்பையும் கண்ணீரையும். வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? நீங்க சொன்னீர்கள் அல்லவா, அப்படிப்பட்ட சாஸ்தா தர்ம சாஸ்தாவாகிய என்னுடைய விஷ்ணுமாயனுடைய வழிபாடு தான். விஷ்ணுமாயனுடைய வழிபாடே சபரிமலை ஐயப்பனை வழிபட்ட ஒரு புண்ணிய பலனை தரும். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் மட்டுமல்ல, எந்த வயதாயினும் நீங்க விஷ்ணுமாயனை சென்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் தான் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமி கோவில். ஐயப்பன் அவர்களோட அதே உருவமா தான் இவர் விஷ்ணுமாயா இருக்காரு. அதனால கண்டிப்பா அவரை வழிபடலையே அப்படின்னு வருத்தப்படாம இவரை வழிபடுங்க. ஆமா, அவர் புலி வாகனனாக இருக்கின்றார், இவர் மகிஷ வாகனனாக இருக்கின்றார். மகிழ்ச்சியை அழித்தொடு பொழுது அழிக்கின்றார். சபரிமலையை போய் மகிழ்ச்சியை அழிக்கின்றார். அந்த மகிழ்ச்சியே வாகனமாக கொண்டவர் தான் விஷ்ணுமாயன். அதனால அச்சப்பட தேவையில்லை. எந்த விமர்சனத்தையும் உட்படாதவர், கருணையே வடிவானவர், சிவசக்தி. நமக்கெல்லாம் தெரியும், முருகன் சிவனுடைய நெற்றிலிருந்து வந்தாங்க. பாத்தீங்கன்னா மகா கணபதி அம்பாளுடைய தேஜஸ்ல இருந்து வந்தாங்க. ஆனா என்னுடைய விஷ்ணுமாயன் காளிக்கும் சிவனுக்கும் பிறந்த ஒரு உதிரம். அதனாலதான் உக்ர சக்தி, அதீதமான சக்தி. இவனால் முடியாதது எவனாலும் முடியாது. ஆமா, இவனால் முடியாதது எவனும் வாழ்க்கையில இழந்த அத்தனையும் தரக்கூடிய இவன் சக்தி. இவன்கிட்ட தேவை ஒன்னே ஒண்ணுதான், அவன் முழுமையா நம்பிக்கை, முழுமையா சரணம் அகம் பிரபத்தையே என்று விஷ்ணுமாயனோட சென்று நின்றாலே போதும். இந்த திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா 6 அடி உயரத்துல அற்புதமான வடிவம், அடர்ந்த காடு, அடர்ந்த வனத்துல விஷ்ணுமாயா. நான் இந்த ஆலயம் அமைப்பதற்கு முயற்சிக்கும் பொழுது இந்த ஆலயத்தில் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மகிஷம் நிறைந்து காணப்படும். காட்டு மாடுகள் என்று சொல்லக்கூடிய நிறைய அடர்ந்த வனத்தில் உண்டு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல 10 மணிக்கு மேல அந்த காட்டுரிமைகள் வந்து விஷ்ணுமாயனை வழிபடுவதையெல்லாம் நான் பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு இடம், வனம், அடர்ந்த காடு, காட்டுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு விஷ்ணுமாயனுடைய அம்சம். நீங்க சொன்ன மாதிரி எந்த வயது பெண்களும் எந்த வயது ஆண்களும் சென்று நின்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் இந்த விஷ்ணுமாயனுடைய ஆலயம். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம மாயன்மயம் நேர்கள் நீங்க சொன்னதை கேட்டு போய் வணங்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா வேற ஏதாவது பக்கத்துல குறிப்பு சொல்ல முடியுமாயா? இந்த இடத்துக்கு போகலாம், இந்த மாதிரி போகலாம், நம்ம கோவிலுக்கு போகக்கூடிய இடத்துக்கு குறிப்பு ஏதாவது சொல்ல முடியும்? ஒண்ணும் கிடையாது. நீங்க திருத்தணி வாருங்கள். திருத்தணி வந்து சிவசுதன் என்று சொல்லக்கூடிய திருத்தணி முருகனை வழிபடலாம். அறுபடை வீட்டிலையும் இந்த திருத்தணிகை வேலனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இவனும் சிவசுதன் தான், விஷ்ணுமாயனும் சிவசுதர் தான். அவரை வழிபட்டு இவரை வந்து வழிபடுவது ஒரு அற்புதமான ஒரு இடம். அவரை வழிபட்டுட்டு இவரை வந்து வழிபடுவது ஒரு வாழ்க்கையில எல்லா மாற்றமும் ஏற்படுங்க. திருத்தணிகைங்க, திருத்தணிகை வேலவனுடைய சிறப்பே அவர் கையில் உள்ள வேல் தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது வஜ்ரவேல், அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த விஷ்ணுமாயனுடைய வழிபாடும் ஒரு அற்புதமான தருணம். கண்டிப்பா ரொம்ப தெளிவா பெண்கள் வழிபடணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், எங்க போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா மனமுருக வழிபட்டாலே போதும்.